ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் வேதத்திலே ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்கிறது. இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லி இங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே இயேசு கிறிஸ்துவே விதமாக இந்த வார்த்தையை சொல்லியிருப்பதாக அந்த லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். அருமையானவர்களே, பிள்ளை பேர் என்பது நமக்கு வசனத்தின்படி மாத்திரமல்ல, உலகத்திலையும் அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது உண்மைதான். வசனம் சொல்லுகிறது, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், அது அவரால் கிடைக்கும் பலன் என்றெல்லாம் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதை பார்க்கின்றோம். உண்மைதான். ஆனாலும் இன்னொரு பக்கமும் இருக்கிறது. அதில் இந்த வார்த்தையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் நீங்களும் அதை உங்கள் கண்ணு முன்னால் நீங்கள் பார்த்துருக்கலாம், இன்மையும் பார்ப்பீங்க. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு குழந்தை இல்லையே, ஒரு வாரிசு இல்லையே, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படிலாம் சொல்லி இன்றைக்கி கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற அநேக மனிதர்களை நம்ம இந்த மனுஷிகளை அந்த உலகத்தில் பார்க்க முடியும். நிறைய பேர் தற்கொலை வரைக்கும் போயிடுறாங்க. ஆமாம், நிறைய பேர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஐயோ, ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு விரக்தியில். ஆனால் அப்படி அல்ல அருமையானவர்களே. உண்மையாகவே குழந்தை பாக்கியம் என்பது மாத்திரம்தான் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் என்பது அல்ல. குழந்தை அவசியம்தான். அப்படி இல்லாட்டாலும் நீங்கள் கவலைப்படாமல் சந்தோஷமாக வாழ்கிறதையே ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுது, கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்தீங்கன்னா உங்களால் சந்தோஷமாக வாழ முடியும். நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, பிள்ளைகள் இருக்கிற குடும்பங்களில் பிள்ளையை பெற்றவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அப்படி இல்லை அருமையானவர்களே. எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளையை பெற்ற அநேக பிள்ளைகளை பெற்றோர்கள் கூட பிற்காலத்தில் அவங்கள பார்ப்பதற்கு ஆள் இல்லாதபடி அனாதையாக மறிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆமருமையானவர்களே, இன்றைக்கி பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்து தான் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டாலும் சரி பிள்ளைங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய இரத்தத்தை எல்லாம் வேர்வையாக சிந்தி உழைச்சி தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றி படிக்க வச்சு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு நேரம் சாப்பாடு கொடுத்து காஃபி என்ன, டீ என்ன, ஸ்நாக்ஸ் என்ன, நல்ல காய்கறி என்ன, மீன் என்ன, முட்டை என்ன, மட்டன் என்ன, சிக்கன் என்ன, நல்ல பழவைகள் என்ன, கேட்டதெல்லாம் பிள்ளைகள் என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்து அவங்கள படிக்க வச்சு பட்டம் பெற வச்சு அவங்க நல்ல ஒரு வேலைக்கு போய் ஒரு சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தோடு கூட வாழ்ந்தால் கூட தன்னை பெற்று வளர்த்த ஆளாக்கின பெற்றோரை பார்த்து தன்னுடைய தகப்பனையும் தாயையும் பார்த்து இன்றைக்கி அநேக பிள்ளைகள் இந்த உலகத்தில் என்ன தெரியுமா கேட்குறாங்க, நீங்கள் என்னத்தை பெருசாக எனக்கு செஞ்சிட்டீங்க, நீங்கள் என்னத்தை தான் செஞ்சிட்டீங்க, நீங்கள் என்னத்தை எங்களுக்காக பெருசாக செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஏராளமான பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரிடத்தில் கேட்பதனால அவர்கள் நடைப்பிணமாக செத்த ஒரு ஜடமாக இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை.
நீங்கள் என்னென்னா பிள்ளை இல்லைன்னு சொல்லி அன்றைக்கி அநேகர் இந்த உலகத்தில் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் தந்தா நீங்கள் வாங்கிக்கிடுங்க, அது தப்பு கிடையாது. எங்கள் வாழ்க்கையில் கூட நாங்கள் திருமணம் முடிஞ்சு 4 வருஷங்கள் குழந்தை இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்தோம், ஆண்டவரை தேடினோம். எங்களுக்கு ஆண்டவர் 2 குழந்தைகளை தந்தார். தந்தா வாங்கிக்கிடுங்க. ஆனால் அருமையானவர்களே, குழந்தை பாக்கியம் ஒன்றுதான் வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுதான் பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. நான் சொல்ல வரேன். இன்றைக்கி அருமையானவர்களே, பெற்றவங்களை இன்றைக்கி பெற்றவங்களுடைய மனசை பற்றியோ, அவங்களுடைய எண்ணத்தை பற்றியோ, அவங்களுடைய வாஞ்சையை பற்றியோ, அவங்களுடைய திட்டத்தை பற்றியோ, அல்லது தேவ சித்தத்தை பற்றியோ இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் கவலைப்படலை. அவங்க அதை பற்றி கண்டுக்கிடவே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நினச்சது நம்ம வாழ்க்கையில் நடந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமருமையானவர்களே, அதனால் இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் ஒரு ஜடமாகத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மகிழ்ச்சி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஒரு சமாதானம் இல்லாமல், ஐயோ நம்ம எப்படி ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருந்தோம், எப்படி ஒரு நினச்சோம், எப்படி எதிர்பார்த்தோம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே இல்லையே, நம்ம பிள்ளைகள் எல்லாத்தையும் சுக்கு நூறாக நொறுக்கிட்டு போயிட்டாங்களே, நம்மளை மதிக்கலையே, நம்மளை ஒரு பொருட்டாக ஒரு மனுஷனாக கூட நம்மளை மதிக்கலையே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமருமையானவர்களே, நீங்கள் பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. நீங்கள் தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை தேடுங்க. உங்கள் துக்கம், கவலை, கண்ணீர் அனைத்தையும் கர்த்தர் மாற்றுவார். இவ்வளோ ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது தான் தெய்வ சித்தமாக இருந்தால் அதை வாங்கிக்கிடுங்க, சந்தோஷம். மற்றபடி தேவன் அதை அனுமதிக்காத பட்சத்தில் ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்குன்னு தேவன் தந்த குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க. உங்களுக்குன்னு தேவன் தந்த மனைவியோடு, உங்களுக்குன்னு தேவன் தந்த கணவனோடு நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க பழகுங்க, முயற்சி பண்ணுங்க. நீங்கள் சந்தோஷமாக வாழ பாருங்க. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொன்ன வார்த்தையின்படி மற்ற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார் தானே, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. காட் பிளஸ் யூ.